ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து சோலோ லெவலிங் அனிமையாக வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 83 வந்து பார்க்கலாம். 82ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஈசான்ற ஒரு பொண்ணு கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க டீமன் ரெலமில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருப்பாரு. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வாருக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த கொஸ்டினில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வார் வந்து யாருக்காக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த எனிமியை வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, நாங்கள் மொத்தம் இந்த டீமன் எனமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமிக்கு அகெயின்ஸ்டாக வந்து நாங்கள் சண்டை போட போகிறோம். அதனால் வந்து மொத்தம் டீமன் எனத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒன்று திரட்டிகிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து சண்டை போகிறதுக்காக அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மாதிரி வருது. சொன்னதையே வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் வந்து சொல்லக்கூடாதெல்லாம் வந்து சொல்லிட்டேன், இந்த கான்வர்சேஷன் இப்போயே வந்து முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நம்ம ஹீரோக்கு வந்து இங்கே வந்து பொறி தட்டுது. இந்த ஐ செல்ஃப் இருக்கும் தெரியுமா, அது கூட சண்டை போடும்போது நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அதுவுமே வந்து ஒரு சின்ன கிளிச் ஆகும். அதே தான் அதே மாதிரி இந்த டஸ்க்கு கூட வந்து காருக்கெல்லானா இருப்பான் பார்த்தீங்களா, அப்போ வந்து சண்டை போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா அவனுமே ஒரு ஏதோ ஒன்று சொல்ல வந்திருப்பான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புரியுது, சிஸ்டம் வந்து நான் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டேன்னா அது வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து முதல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது இந்த கான்வர்சேஷனில். இது மேபி வந்து ஒரு க்ளூவாக இருக்கலாம் இவங்க வந்து சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. நான் வந்து டெவலப் ஆனேன், அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் டஞ்சன் வந்துச்சு, அதில் வந்து கொஸ்டின் வந்துச்சு, மிஷின் தனியாக வந்துச்சு, ரிவார்டு வந்துச்சு, பெனால்ட்டி வந்தது, ஜாப் சேஞ்ச் வந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுது இந்த சிஸ்டம். நான் வந்து ஒரு கேம் பிளேயர் மாதிரி எனக்கு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அது வந்து க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து என்ன மாதிரி எனிமியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஈசாக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டைக்குள்ளே அந்த சிஸ்டம் வந்து ஓவர் ரைட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். இவன் வந்து மயக்கம் போட்டால் நம்ம ஹீரோக்கு வந்து புரிஞ்சிருச்சு. இது மாதிரி வந்து நான் ஏன்னா வந்து டூ மச் கொஸ்டின் கேட்டேன்னா சிஸ்டம் வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணி இது மாதிரி வந்து ஷட் டவுன் பண்ணிடுது. இப்போ வந்து இந்த சிஸ்டமோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த டஞ்சன் ப்ளஸ் இந்த உலகம் வெளியே இருக்கிற இந்த உலகத்தையே வந்து அதுதான் வந்து ஆட்டி படைக்குது போல் அப்படின்ட்டு தான் நம்ம ஹீரோக்கு வந்து. ஸோ இப்போ எனக்கு இந்த ஒரு சின்ன இங்கே ஒரு கொஸ்டின், ஏன்னா நம்ம ஹீரோ தானே இங்கே மெயின் ப்ரோட்டகனிஸ்ட்டு, அதனால் இந்த மொத்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஹீரோ வந்து பெரிய ஹீரோவாக காமிக்கணும், அதெல்லாம் வந்து அந்த சிஸ்டம் தனியாக வந்து அழிச்சிக்கணும்னு சொல்லி தான் ஹீரோவை வந்து இது பண்ணுதான்னு தெரியல. பட் அவங்க அந்த டீமன் சொல்லிச்சது இல்லையா ஈசா, அந்த பொண்ணு யாருக்கு அகெயின்ஸ்டாக நீங்கள் வந்து சண்டை போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னோடய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா வந்து இந்த சிஸ்டமே வந்து உருவாக்கப்பட்டது நம்ம ஹீரோவுக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அங்கேருந்து வந்து சீன் வந்து கட் ஆகுது. இப்போ ஒரு சண்டைக்கு நடுவில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து டேங்கை தாண்டி மேஜிக் யூஸர் இருப்பான் இல்லையா ஹீலர், அவனை வந்து கொண்டுருச்சு. அந்த டேங்க்கு வந்து ஒன்று புரியுது, ஃபஸ்ட்டு வந்து ரேங்க் மெம்பரை வந்து அட்டாக் பண்ணிச்சு, இப்போ வந்து நம்ம ஹீலரை வந்து அட்டாக் பண்ணிச்சு. ஸோ நம்பரை வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டா இந்த பேட்டில் வந்து ரொம்ப நேரம் வந்து போகாது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் பீஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்ட்டை தாங்க வந்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்ட்டு தான் வந்து எல்லாருமே வந்து கொண்டுகிட்டு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா டிவியில் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங்ஸ் போல் ப்ரொஜெக்டர் மூலயமா வந்து சீஃப் தான் வந்து போட்டு கேட்டுட்ருக்காரு. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எறும்பு வந்து நாங்கள் ஒரே நாளில் வந்து கொண்டுட்டோம், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு தீவில் வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ராவல் பண்ணுது. ரெண்டு தீவில் இருக்கிற அந்த மக்களையுமே இது வந்து கொண்டுருச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து மியூட்டேட்டட் ஆனது தான், இது வந்து நம்மளுக்கு தலைவலின்னு சொல்லி அந்த கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம சீஃப் வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்திங்கன்னா சீஃப் வந்து இந்த மீட்டிங்கில் வந்து சொல்கிறாரு, எத்தனை பேர் வந்து செத்துருக்காங்கன்னா 4 E ரேங்க்கு, 1 D ரேங்க்கு, அப்புறம் ஹீலரு, 1 C ரேங்க்கு லீடராக வேறு. அந்த பார்ட்டி ஃபுல்லாக வந்து வைப் ஆகிட்டாரு. இது நடுவில் வந்து ஒரு A ரேங்க் அண்டர் தான் வந்து கொண்டு இருக்கிறான் போல், நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். அவன் தான் வந்து நான் கொண்டு இருக்கான். நான் நினச்சது வந்து சரிதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அது C ரேங்க் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா இந்த ஆண்ட் வந்து C ரேங்க்குமே வந்து கொண்டு இருக்குது தான் பார்த்துக்கோங்க. அநேகமாக இது வந்து B ரேங்காக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆன்ட் ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 294 பேர் வந்து செத்துருக்காங்க. 108 ஆண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பேச் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட்டாக மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் இந்த மியூட்டேட்டட் ஆன்ட் ஈவெண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தீவுலேருந்து ஜப்பான் தீவில் வந்து கால் வச்சிருச்சு. சப்போஸ் வந்து இந்த ஜப்பான் தீவில் இருக்கிறதுலாம் சிஸ்டம் வந்து அற்புதமாக அவங்க வந்து கட்டமைச்சு வச்சுருக்காங்க. இந்த ஆண்ட் வந்து இதை வந்து அவங்க உடனே சொன்னதுனால நம்ம போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ணோம். சப்போஸ் இது வந்து மொத்த ஜப்பானை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் காட்டுச்சுன்னா கொரியாவுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்காது. அதனால் இதை வந்து எப்படியாவது நிறுத்தி ஆகணும்னு சொல்லி அந்த ரூமில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பதட்டத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொரியாலுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீவு இருக்குது. ஜப்பான் சிஸ்டம் நல்லா இருந்ததுனால உடனடியாக அந்த தீவில் இருக்க எல்லாருமே செத்து போனாலுமே சரி, கான்டாக்ட் பண்ண சுச்சுவேஷன் இல்லைனாலுமே சரி, ஜப்பான் சிஸ்டத்தை வச்சு அவங்க வந்து அனுப்புறதுக்கு தயாராக இருந்தாங்க. அனுப்பிட்டாங்க. கேஷுவலிட்டி வந்து தவிர்க்கப்பட்டுச்சு. ஸோ இதே மாதிரி வந்து அந்த ஆண்ட்டுங்க வந்து மோரல் லைக் வந்து நம்ம
இது தீவுக்குமே வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த மியூட்டேட்டட் ஆனதுனால வந்து அதுக்கு தனக்குத்தானே வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரை சென்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம தப்பிச்சாகணும்னு சொல்லி வேறு ஒரு தீவுக்கு பக்கத்தில் இருக்க தீவுக்கு போயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம போயிட்டு அங்கே தேடுறதுக்குள்ளே இங்கே வந்து கொன்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதேமாதிரி இது வந்து ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதை வந்து எப்படியாவது முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஹண்டர் அசோசியேஷன் ஹெட் இருக்கா இல்லையா, கோஸ்ன்னு அவங்கக்கிட்ட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் கொரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மேன் பவர் வந்து ரொம்ப கம்மின்றனால சுற்றி இருக்கிற அந்த சவுத் கொரியா தீவுக்கெலாம் வந்து அண்டஸை வந்து அனுப்ப முடியாதுன்றது இவங்களுக்கு தெரியுது. அதை மீறியும் வந்து ஏரியம் கம்மியாக இருக்கிற அண்டஸை வந்து பார்த்திங்கன்னா அமிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து ஆண்ட்டுங்களுக்கு இது சாப்பாடாக தான் போய் அமையும் அப்படின்னு சொல்லி தப்பான டிசிஷனும் எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து மீட்டிங் முடிச்சுட்டு வந்து போகிறாங்க. நம்ம சீஃப் நம்ம ஹண்டர் அசோசியேஷன் ஹெட்டு கோக்கு வந்து என்ன கவலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சப்போஸ் வந்து இந்த சுச்சுவேஷன் வந்து கொரியாவுக்கு வந்து ரொம்ப பேடாக போயிடுச்சு சவுத் கொரியாவுக்குன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏடு வருவாங்க? ஒருவேளை சைனா வருமா இல்லை ரஷ்யா வருமா? இல்லை அவங்களுடைய நாட்டோடைய எல்லை வந்து பார்த்திங்கன்னா அளவு அது பெருசாக இருக்குது. அதனால் வந்து மொத்த ஹண்டர்ஸுமே அங்கே தேவைப்படுவாங்க ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே அனுப்ப மாட்டாங்கன்னும் போது யுனைடெட் ஸ்டேட் சார் அப்படின்னும் போதே இல்லை முடியாது. ஏன்னா வந்து யுனைடெட் ஸ்டேட் வந்து ஆல்ரெடி ஒரு கேட் வந்து நம்ம கொரியன் ஸ்டேட்டில் வந்ததுக்கே வந்து கொரியன் இதில் வந்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களெல்லாம் நம்புறதுலாம் ரொம்ப ரிஸ்க்கு. சரி நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு தலை வலிக்குது சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் அசோசியேஷன் ஹெட் வந்து கிளம்புறாரு. இப்போ சீஃப் வந்து தடுத்து நிறுத்திட்டு, சார் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லணும், மீட்டிங்கில் நான் வந்து சொல்ல முடியல அப்படின்னும் போதே என்ன சொல்லணும் போதே ஒருத்தர் வந்து சீக்கிரட்டாக என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணா சார். நான் யாருப்பா அப்படின்னா டாங்ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டு ரைடுக்கு வந்து நம்மகிட்ட வந்து வரதுக்காக வந்து ரெக்வஸ்ட் வச்சுருக்கான் போதே கோ சொல்கிறாரு, உனக்கு தான் தெரியலாம் எதுக்கு வந்தான்? கண்டிப்பாக சார், அவன் வந்து சங்ஜின் ஊ வந்து கொல்றதுக்காக தான் இங்கே வந்தான், எனக்கு தெரியும். நான் வந்து அவனுடைய ரெக்வஸ்ட் வந்து ஹோல்டு போட்டு வச்சுருக்கேன். லாஸ்ட் டைம் ரெட் கேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேக்குக்கும் உனக்கும் வந்து முட்டிக்கிச்சு, அதனால் வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து இப்போதைக்கு டினை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டினை பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்படின்னா. சரி அப்படின்ட்டு நான் இங்கே கிளம்புறேன். இல்லை சார், இன்னொருத்தரை வந்து நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணார், யாருப்பா அது அப்படின்னும்போது நேஷ்னல் லெவல் ஹண்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒருத்தனை வந்து காட்டுறாங்க, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்கள் மூச்சிலாம் காமிக்கல, அங்கேயே ஹோல்ட் பண்ணுறாங்க. அங்கேருந்து சீன் கட்டாது நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. லீசா வந்து முழிச்சிக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ரிலீஸ் ஆகிட்டான்னு சொல்கிறாரு. எல்லா டீமன்ஸுமே வந்து ஒன்றுக்குள்ளே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காது போல். இங்கே இருக்கிற டீமன் எல்லாமே ஒன்று வந்து அட்டாக் பண்ண வந்துச்சு, நான் தான் கொன்னேன், ஏன் அப்படின்னும் போது இப்போ தான் அந்த லீசா சொல்கிறேன், இப்போ வந்து அறிவு இருக்கிற டீமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறிவு இல்லாத டீமன்ஸு கூட கலக்கவே கலக்காதுங்க. ஸோ அறிவு இல்லாத டீமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கும்பலும், அறிவு இருக்கிற டீமன்ஸும் ஒரு கும்பலமாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சரி வா இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீசாவை நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. பார்த்திங்கன்னா இந்த டீமன் கேஸ்லேயே ஒரு கேசல், அந்த கேசலுக்குள்ளே இன்னொரு கேசல் பார்த்து நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகிறார். சொல்கிற நானுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ இந்த கேசலுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா லீசா வந்து நேராக நம்ம ஹீரோ அவங்க அப்பாகிட்ட வந்து கூப்பிட்டு போயிட்டு, அப்பா நான் ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கிறேன், இவர் வந்து நம்மளுடைய கெஸ்ட்டு நம்போது அவங்க அப்பா வந்து கத்தி கேட்குறாரு. ஸோ அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா லீசாவை பற்றி கேட்குறாரு, யார் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க நம்போது, அப்பா இவன் வந்து நம்மளுடைய கெஸ்ட்டுப்பா அப்படின்னும் போது கெஸ்ட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த ஆர்மியுமே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஷேடோஸ்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுருக்கான், அது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி லீசாவை பார்த்து கேட்க நம்ம கிங்குமே என்ன பண்ணுறாரு, ஆர்டர் போட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சரௌண்டர் பண்ணிடுறாரு. சரௌண்டர் பண்ணிட்டு யோசிக்கிறாரு, இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த ரேங்க் டேபிளில் வந்து 20ல் இருக்கிறோம், ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்கேன் அண்ட் மீட்டோஸ் அவங்களையுமே அவன் வந்து சாவடிச்சிட்டான் ஈஸியாகவே. நாங்களாம் வந்து அந்த ஒரு சான்ஸ் கூட இவனுக்கு எதிர்க்க வந்து நிற்க முடியாது, கஷ்டம் தான் இவனை எதிர்த்து சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வந்து லீசாகிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், என்கிட்ட வந்து பர்மிட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து சண்டை போடாமல் வந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். கிங்குக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஏன்டா இவன் என்ட்ரி பர்மிட் மட்டும் தான் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ட்ரி பர்மிட் மட்டும் இருந்தால் போதுமா உனக்கு போது நம்ம ஹீரோ ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈசாவோட தோல் மேலே வந்து கையை போட்டு, ஈசாவை வந்து நான் கொஞ்சம் நேரம் கடன் வாங்கிக்கிறேன், இவருக்கு வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கிற அந்த என்ட்ரி பர்மிட்டோட இடத்துலாம் இவருக்கு தெரியுமாம்மா, அதனால் இவன் நான் பாரோ பண்ணிக்கிறேன், இவன் வந்து காமிச்சு கொடுப்பா, எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறான் போதே கிங்குக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு. லீசாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ மேலே வந்து ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி வந்துடுச்சு, தோல் மேலே கையை போடுவேன். இந்த ஃபிசிக்கல் டச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த கரும்பு நம்மளுக்கு தெரியாது, அதனால் இங்கே வந்து எதுவும் நடக்குது போல். அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து டு பி கண்டினியூன்னு போட்டாங்க. நான் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.